Hello friends, welcome back to Harshini channel. ஒரு நாள் அந்த வடை ரெசிபியெல்லாம் பார்த்துப்பீங்க. நிறைய வியூஸுங்க, நிறைய சப்ஸ்கிரைபர், நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஆட் ஆகிடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை என்னால் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாத வாங்க. இன்றைக்கி வடை பண்ணுறதுலேயே அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடை வந்து மிஷினில் வந்து அரிசியும் ஜவ்வரிசியும் போட்டு அரைச்சி அதை வந்து இது பண்ணி களைஞ்சி உணர்த்தி அரைச்சி அதை வந்து ஜலம் வச்சு கிளறி அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு காரம்லாம் போட்டு வடை ஆயிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து குழலில் போட்டு விட்டோம். இப்போ வந்து இது வந்து மாவோ இது வந்து குழலில் அச்சு பிடிக்கிறதோ எதுவுமே விலை கிடையாது. இன்னைக்கு என்ன வடை இடப்போறோம் அப்படின்னா கருவடாங்க. இந்த கருவடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப இது வந்து பாரம்பரியமான வடைங்க. என்னோட காலத்துலேருந்து இல்லை, ஒரு 4 தலைமுறையா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இதுல எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த கருவடா பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எங்க ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க பொண்ணுக்குன்னு வச்சுங்களேன். அப்ப சீர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வடான்லாம் கொடுப்பாங்க. இப்பவும் கேட்டரிங்ல கொடுக்குறாங்க. அதெல்லாம் இந்த கேட்டரிங்கோட விடும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த பாரம்பரிய முறைப்படி காய்கறி, வடை, அரிசி, பருப்பு, பூப்புளி மிளகா எல்லாமே வந்து தராங்க. சீர் பொண்ணு போகும்போது இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த கருவடம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இந்த கருவடம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, கல்யாண வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வடா நடுவாங்க. இந்த வெயில் சீசன் இருக்கும்போது எட்டணும் இல்லைங்களா. அதனால அந்த வடான ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து முகூர்த்த வடம் அப்படின்ட்டு இந்த கருவடம் தான் இடுவாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு ராசியான வடம், பேர் கருவடான்னு பேரு. பட் ஆனா இந்த வடம் பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் இருக்கு பாத்தீங்களா, காராமணி அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, சரிதான் தெரியல, உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அரைக்கும் போது. இந்த தட்டைப்பயிறு, இந்த காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இல்லை இதில் வந்து இதை வந்து நைட்டே வந்து போட்டாலும் போடலாம். இல்லை நான் விடிகாலம் தான் ஊற போட்டேன். ஒரு 1/2 கிலோ தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வடை வந்து ரொம்ப இட்டு வச்சுக்க முடியாது, ரொம்ப நாள் நல்லா இருக்காது. ஒரு வத்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு, அடுத்த வத்த குழம்பு வந்து காயெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த காய்க்கு பதில் இந்த வடானை போட்டு வைக்கலாம் வத்த குழம்பு. அடுத்தது மோர் குழம்பு. மோர் குழம்புக்கு அதே மாதிரி தான், காய்கறி எல்லாம் எதுவும் வேண்டாம். மோர் குழம்பு வச்சுட்டு கடைசியில் இந்த வடானை வந்து தாளிக்கிற மாதிரி தாளிப்பு கலந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வந்து பொரிச்சு அதில் போடுவாங்க. அடுத்தது கூட்டு, ஒரு சில இதுக்கெல்லாம் அவியல், இது மாதிரி ஒரு சில ஐடியாக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இந்த கருவடான் தாளிப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கருவடான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் தாளிச்சப்படி தான் சாப்பிடுவோம். அவர் ஆனால் அந்த வடை வறுக்கும்போது இந்த கருவடா 4 வருவாங்க. ஆர்டினரி வடை இருக்கும்போது அதை அப்படியே சாப்பிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த கருவடா ரொம்ப பிடிக்குங்க. 90% பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கருவடம். ஒரு சில பேருக்கு தான் இது பிடிக்காது. பட் ஆனால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. தட்டைப்பயிர் ரொம்ப நல்லது. இதில் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உளுத்தம்பருப்புலையும் பண்ணுவாங்கங்க. உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு இல்லையா இருக்கு இல்லையா, அதுவும் ஊற போட்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் 4 படம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பூச்சி வந்துடும் வெளியிலே வச்சுருந்தோம்னா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கழிச்சு வடை இருந்ததுன்னா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எதுலையாவது நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா ஒரு 6-7 மாதம் நல்லாவே இருக்கும் இந்த வடம், நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால வந்து இது வந்து ஒரு 1/2 கிலோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழம்புக்கு இதுக்கெல்லாம் தாளிக்கும் போது கொஞ்சம் தான் தாளிப்போம் இல்லையா. அதனால வந்து ரொம்பவும் 4 படமும் வச்சுக்க முடியாதுன்றதுனால கம்மியாகவே போடலாம். நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடம். எல்லாருமே இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒரு 1/2 கிலோ தாங்க நான் வாங்கிட்டு வந்த தட்டைப்பயிறு, காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து விடிகாலம் ஒரு 5 மணி இருக்கும் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு ஒரு 9 மணி போல் இந்த வடை ஆட்டுறாங்க. இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். இது 2 hours ஊறினாலே போதும் அப்படின்வாங்க. நான் வந்து இதை அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால காலையில் 5 மணிக்கே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு சிலர் நைட்டே ஊற வைப்பாங்க. அது வந்து அவங்களோட பிரியம். நைட்டும் ஊற வச்சு செய்யலாம். அதனால வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் வந்து இதை வந்து உப்பு காரம் போட்டு அரைச்சிக்கணும். உப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகா காரம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது போடக்கூடாது. இதுக்கு வந்து சிகப்பு மிளகா நம்ம வச்சிருக்கோம் பாருங்க, சிகப்பு மிளகா உப்பு 2ம் போட்டு இதோடய சேர்த்து அரைக்கணும். நம்ம அரைச்சிட்டு மற்ற வடானுக்கெல்லாம் நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தோம், அதை போட்டோம். பட் ஆனால் இதுக்கு வேணால் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ இதை தான் போடணும். அதனால வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்க ஒரு குவான்டிட்டி இதுக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் 10லேருந்து 12 மிளகா இதுக்கு சரி வருங்க. அதுவே வந்து காரம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஒரு மீடியம் நல்லா திட்டமாக இருக்கும் காரம். உப்பு
உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக எவ்வளோ உப்பு ஒரு பிடிச்ச பிடிக்க கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ உப்பு நான் போடும்போது காமிக்கிற பாருங்க உங்களுக்கு, அப்போ தான் புரியும். அந்த உப்பு, பெருங்காயம் இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வெயிலில் விரித்து இப்படியே உருட்டி உருட்டி வச்சிடணும். உருட்டி உருட்டி வச்சாலே போதும். அது 3-4 நாள் உருட்டி வைக்கிறதுனால உள்ளுக்குள்ள மாவாக இருக்கிறதுனால ஒரு வாரம், ஒரு 4 குறைஞ்சி ஒரு 4 நாளாவது இதை காய வச்சு எடுக்கணும். இப்போ இந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாதாரணமாக நிறைய மெம்பர்ஸ் இருக்கிற வீடுகளில் 1 கிலோ 2 கிலோ போடுவாங்க. அப்படி போடும்போது கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நம்ம நான் கொஞ்சம் தானே போட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான்றதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா மிக்சிலேயே நம்ம 2-3 இட அரைச்சி எடுக்கலாம். இது எல்லாம் ராத்திரியே ஊற வச்சு வெடிக்காலம் 5 மணிக்கு ஊற வச்சு களைஞ்சி வடியை வச்சு நல்லா களைஞ்சிடணுங்க. களைஞ்சிட்டு வடியை வச்சு வடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை காராமணியை இப்போ இதில் உப்பு நம்ம போட்டுக்க போகிறோம். இது மிளகா போட போகிறோம். மிளகா ஒரு பிடிச்ச பொடியும் கணக்கு பண்ணி போடலாம். நான் ஒரு 10-12 மிளகா, அதுவே உங்களுக்கு ஒரு பொடி வந்துடும். 5, 8, 10, ஒரு 12 மிளகா, அதான் ஒரு பிடிச்ச பொடி வந்துருச்சு பார்த்தீங்களா. 12 மிளகா. இதை என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா கிள்ளி போட்டுக்கணும். அப்படி கிள்ளி போட்டால் சீக்கிரம் அரைப்படும் நமக்கு. அதுக்கு தான் இந்த வடைனா ரொம்ப உப்பு தாங்காதுங்க. உப்பு ரொம்ப தாங்காது, காரமும் ரொம்ப தாங்காது, சுள்ளணும் அப்படி. முடிச்சுட்டு காமிக்கிறேன். 12 மிளகாவை கிள்ளி இப்படி போட்டிருக்கேங்க நான். அந்த இதோட அடுத்தது உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு உப்பு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் உப்புன்னு வச்சுக்கோங்களேன், போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி முடிச்சோடனே வாயில போட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். அடுத்தது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, தூள் பெருங்காயம் தான் இருக்கு, அதனால தூள் பெருங்காயமே போட்டேன் நான். முதல்ல ஒரு 2 சுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ரொம்ப கடன்னு தெளிக்க கூடாது, லைட்டா தெளிச்சு அரைக்கணுங்க. இந்த வடை மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, பருப்பு உடைக்க இருக்கணும் இல்லையா, அந்த பதத்துல அரைச்சி எடுத்துக்கணும். அது ரொம்பவும் குழப்பம்னு இருக்கக்கூடாது. கடலைப்பருப்போட அரைக்கணும் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தா போதும். பாருங்க, அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, அர்ஷனுக்கு இன்னைக்கு முகமே தெரியுது. அர்ஷனு இது இல்லடா, இப்போ தெரியல. ஹாய் சொல்லு. இன்னைக்கு ஹர்ஷனுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷனுங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷனால அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேரண்ட்ஸோட வரலாம் அப்படின்னு. அது ஹர்ஷனுமே இன்னைக்கு அவன் என்ன வச்ச எக்ஸிபிஷன் என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது வீடியோ முடிஞ்சா எடுத்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அரைச்சி முடிச்சாச்சுங்க வடனுக்கு. இது அரைச்சி ரெடியாக முடிச்சாச்சு. இது நம்ம வெளியில் கொண்டு போய் பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா பிரித்து வச்சுட்டு அதில் இந்த வடனை இடலாம் வாங்க. சூப்பர் ஐடியா இருக்குண்ணா. புள்ளையார் வச்சுக்கணும். எந்த வேலை பண்ணாலும் முதல்ல புள்ளையார் வச்சிடணும். புள்ளையார் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன உருண்டைகளை கொஞ்சம் இப்படி லைட்டாக வடம் ஃபுல்லாக இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஷீட் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேங்க. ஃபுல்லாக நல்லா ஒரு ஷீட்டு ஃபுல்லாக வந்தது. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா, நேற்று வல்லப கணபதி கோவிலில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் கிருத்திகாவோட மாமியார் ஸ்பீச் கொடுத்துருக்காங்கங்க. அந்த ஸ்பீச்சும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன்.
அதையும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் வந்திருக்கோம், பரவாயில்ல. ஆண் கூட நம்மளை வரவேற்கிறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாமளை வாழ்த்திக்கிறத விட அவங்க வாழ்த்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாதாரணமாக ஒரு சமையலே செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு திருப்தி. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு போட்டு அவங்க சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு, இல்லையா? அதனால அந்த மாதிரி பெண்கள் தினத்தில் ஆண்கள் வந்து நம்மளை வந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்க. அது ரொம்ப நிறைவாக இருக்குது. சாதாரணமாக பெண்கள் தினம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனியில் முதல்ல பெண்களுக்கான போராட்டத்தை கொஞ்சம் பேர் ஆரம்பித்தாங்க. அப்போது 1917. அப்போ கொஞ்சம் வெற்றிகரமாக வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1921 தான் மகளிர் தினம் அப்படிங்கிறது உண்டாச்சு. அதுவும் மார்ச் 8ங்கிறது அப்போ தான் வந்து பிரகடனப்படுத்தினாங்க. அந்த மார்ச் 8ஆம் தேதியை நம்மளும் இன்னைக்கு கொண்டாடுறோம். எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. 1921 ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே கடந்துட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறோம். நம்ம இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். மகளிர் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லத்த அரசிங்கிறாங்க. நமக்கு பேர் இல்லத்த அரசன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ நமக்கு தான் அங்கே கூட நமக்கு கிரீடம். வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனுக்கு உள்ளமென்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமேன்னு சொல்லுவோம். என்ன ஒரு மழை துளியை விட கூட ஒரு சின்ன துளியை ஏற்றுக்கொண்டு அம்மாவா நம்மளை வந்து அங்கீகரிக்கிறது அந்த சின்ன ஜீவ் தான். அப்போ அது வளர்ந்து பெருசாகி 10 மாதம் அதை சுமந்து நம்ம பெற்றெடுக்கும் போது அம்மா அப்படிங்கிற பேர் நமக்கு வருது. அதை கொடுக்கறது அந்த ஆண். அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பத்தில் வந்து அமைதியாக இருந்தால் தான் அது வந்து நிறைவான குடும்பமாக இருக்கும். நம்மளுக்கும் அவங்க வந்து மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி வெளியில் பேசும்போது நம்மளுக்கு மதிப்பளித்து பேச்சு கொடுக்கணும். யாராவது இப்போ நம்மளே இருக்கோம்னா நமக்கு யாரை எங்கே நிறுத்துறோம்னு நமக்கு தெரியும். அந்த இல்யூஷன் நம்மகிட்ட பெண்களுக்கு ஏற்கனவே இருக்கு. ஜென்ஸ் வந்து வந்தாங்கன்னு சொன்னால், ஜென்ஸ் நம்ம வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோம். ஒரு சிலர் வரும்போது வரவேற்போம், அவங்கள வாசல்லையே அனுப்பி. ஏன்னா நம்ம முழுவதும் ஸ்கேன் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இதை தவிர்க்கணும்னு நம்ம நினைப்போம். அதனால வெளியிலேயே அவங்கள அனுப்பிச்சிடுவோம். அடுத்த கட்டத்துக்கு வர்றவங்கள கொஞ்சம் சேட் பண்ணி உட்காருங்கண்ணா, எங்கள் வீட்டில் வெளியில் போயிருக்காங்க, வந்துடுவாங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு உட்காரு. இன்னும் சிலரை இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சாங்க. அப்போ அவங்க மேலே நமக்கு முழு நம்பிக்கை. இவங்களுக்கு பரவாயில்ல, அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு அது மாதிரி கணிக்கக்கூடிய தன்மை வந்து பெண்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அதுதான் கரெக்டான முடிவு. ஏன்னா அவங்க கணிச்சிருவாங்க. பார்வையிலே இப்படி தான், இவங்க இப்படி தான் ஒரு அன்பா பழகக்கூடியவங்க, உயிரை கொடுக்கக்கூடியவங்க, நம்ம ஹஸ்பண்டுக்காக அவங்க வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு பவரை வந்து இறைவன் கொடுத்துருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து பெண்கள் வந்து பெருமைப்பட்டுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு ஞானியாகவே இருந்தாலும் சரி, நாடையே போற்றக்கூடிய பெரிய ஞானியாகவே இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு குழந்தை தான், இல்லையா? வந்து நம்ம ஆதிசங்கரர் கூட அவங்க அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டால், எப்பா நீ வந்து ஞானியாக போயிட்டேன்னு சொன்னால் நான் என்னப்பா பண்ணுவேன் நான் கடைசி காலத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. கவலைப்படாதம்மா, கடைசி காலத்தில் உனக்கு இறக்கும் தருவாயில் என் மடியில் நீ சாகிற மாதிரி நான் வந்துடுவேன், நீ கவலைப்படாது, தீமைக்கிரியைகளை நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சத்தியம் பண்ணார். காலடியில் நடந்ததுதான். அவர் அதே மாதிரி அந்த மாதிரி இடத்துல கரெக்டாக வந்து அம்மாவுக்கு செய்வது செஞ்சுட்டு தான் போகிறார். எதுக்காக சொல்கிறேன்னா, ஞானின்னா எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர், உலகத்துக்கே பொதுவானவர், அவரை எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனால் அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளை தான் நமக்கு செய்யணும், ஒரு வாய் தண்ணி ஊற்றணும், இல்லையா? அது எல்லாரும் நினைக்கிறது தானே. அதை அந்த மாதிரி செஞ்சார். அப்போது
பெண்களுங்கிறவங்க வீட்டை முன்னெடுக்கிறதுலையும் சரி, குழந்தைகளை வளர்ப்பதுலையும் சரி, கணவரை அரவணைக்கிறதுலையும் சரி, பொருளாதாரத்தில் சீர் பண்ணுறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் பெண்கள் வந்து பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அது சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு பெரம்பலூரை சேர்ந்து ஒரு பொண்ணு சாதாரண ஒரு தொழிலை, தேயிலை தோட்டத்தில் அம்மா வேலை செஞ்சாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்தார், சாதாரண வேலையில் இருந்தார். அவங்க பொண்ணு என்ன பண்ணானாக்கா, அவன் பேர் நிக்கிதான். அவன் என்ன, இந்த ஸ்பீச் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வல்லப கணபதியும் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு இருக்குங்க. அவங்க லென்த்தியாக நிறைய பேசியிருக்காங்க, அதனால் அது ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்கள் கட் பண்ணல. நாளைக்கு பாக்கியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.